மதுரை அன்னபூர்ணா தங்கராஜ் MA அவர்களின் கிருஷ்ண ஜெயந்தி விழா நல்வாழ்த்துக்கள். யாதவர் தடயம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் ஒரே ஆள் அவுத்துக்கு இருந்தாப்புல. இந்த வருஷம் வந்து நாங்கள் அவுக்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என் ஃப்ரெண்டுகளுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் அவுத்தது. அது வருஷம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஏறி பழகிட்டோம். அதனால வந்து ஈஸியாக தான் இருக்குது எங்களுக்கு. சின்ன வயசுலேருந்தே பழகியாச்சு. அதனால எங்களுக்கு எதுவுமே தெரில, ஈஸியாக தான் இருந்துச்சு. நான் சின்ன வயசுலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். நான் 3ஆவது படிக்கலேருந்து ஏறிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், வடக்க மசீதி தான். வடக்க மசீதி தான் இல்லை, இதே வடக்க மசீதியில் ஏறுவாங்க. வடக்க மசீதி தான் எங்கள் ஏரியா. இங்கேருந்து தான் ஏறுவாங்க, வேறு எங்கேயும் ஏற மாட்டோம் நாங்கள். கீழே வந்து வலையெல்லாம் எதுவும் இல்லை. நீங்க மேலே ஏற இருக்க ஹைட்டு கூட பயம் இருக்கும். கீழே வலை எதுவும் கிடையாது, சேஃப்டி கிடையாது. இந்த அனுபவம் எப்படி இருக்கு? எல்லா பயத்தையும் பார்த்தாச்சு. இது ஒரு பயமா? இது ஒரு சவால் தான். சாமி துணை இருக்கின்ற எல்லா சாமியும் நம்மளோட துணை இருக்கு. கிறிஸ்டியன் தான் முதல் துணை எங்களுக்கு. மீனாட்சி இது போக கருப்பன் இருக்காரு. எங்களுக்கு கிறிஸ்டியன் தான் முதல் துணை. அவர் பார்த்து செய்யறது தான். யார் எடுக்கணுமோ அவங்க எடுக்கணும். நீங்க நான் தான் எடுக்கன்னு இருந்திருக்கு, எடுத்தாச்சு. அந்த இதில் என்ன இருக்கும்? நீங்கள் மேலே ஏறி எடுத்ததில்ல துண்டு இருக்கும், வாழைப்பழம், சாமியோட வாழைப்பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு, ரூபா இருக்கும். அதை எடுத்துருக்கீங்க. அந்த நிர்வாகிலாம் உங்களுக்கு என்ன பரிசு கொடுத்துருக்காங்க? ஏலத்துக்கு விடுவாங்க. அது ஏலத்துக்கு விட்டுக்கு ஏறின பயலுக்கு பூராமே பிரித்து கொடுத்துருவாங்க. ஏலம்னா என்ன? ஏலன்றது என்னன்றது ஏலம் இப்படி உங்களை விடுவாங்களா? நீங்கள் எடுத்திருக்க துண்டை தான் விடுவாங்க. என்ன சொல்லி விடுவாங்க? இந்த மாதிரி எடுத்ததுக்கு அதுதான் காசுக்கு கொடுக்குறதுக்காண்டி. அதான் அதாவது நீங்க சொல்றது என்னன்னா, இந்த மேல போய் எடுத்திருக்கீங்க. இந்த மேல இருந்து இந்த கொண்டு வந்த துண்டுல என்ன இருக்கும், பணம் இருக்கும் அப்படின்றத சொல்றீங்க. பணம் இருக்குமா? அதுல பணம் இருக்காது, 3 ரூபா தான் இருக்கும். இதுல அதை வந்து ஏலத்துக்கு விடுவாங்க. இதை வாங்குறவங்க பெருமை நினைச்சுக்கிடுவாங்க, அவ்வளவுதான். ஏலம் எங்க விடுவாங்க? எப்படி இதே ராமநாதன் விடுவாங்க? இங்கேதான் விடுறதுதான். என் பேர் சூர்யா. வடக்கு மதுரை பகுதியில் அதாவது என்னன்னா, கட்டுக்கடங்காத கூட்டங்கள் அதிகமானது. நீங்க யாதவர் மட்டும் தான் கலந்துக்கிறீங்களா? இதுல வந்து யாதவர் மட்டும் தான் நம்ம கிறிஸ்தவங்களுக்கு. எல்லா பேரும் தரிசனம் கோயிலுக்கு வரலாம். இந்த திருவிழா வழுக்கமருன்ற திருவிழா வந்து இந்த வடக்கு மாசியில் பசங்க மட்டும்தான் ஏறும். அது யாதவர் மட்டும் தான் ஏறுவாங்க. வேற யாரும் வந்து ஏற முடியாது, எடுக்க முடியாது. வருஷம் வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க மேலே ஏறி எடுக்கிறவங்களுக்கு. அவங்களுக்கு என்ன விதமான ஊக்கத்தொகை கொடுக்குறீங்க? அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையாக 30,000 ரூபா. இந்த தடவை 30,000 ரூபா இருக்குது. அவர் கையில் கொடுத்துருவோம். அவர் பார்த்து இருக்கும். ஏறவங்களுக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், அவர் வீட்டுக்கு கொண்டு போனாலும் போகலாம். ஏலத்துக்கு விடுறோம்ல சார். ஏலத்துக்கு தனிப்பட்டதுக்கு ஏலத்துக்கு விடுவோம். 500 ரூபாய்க்கும் போகும், 5000 ரூபாய்க்கும் போகும். இந்த தடவை சூர்யா தம்பி எடுத்தனால 30,000 ரூபாய்க்கு போயிருக்கு. இதில் வந்து என்ன வயதுலேருந்து எந்த வயது வரைக்கும் யார் வேணால் ஏறலாம். ஏறுறதுக்கு நடக்கக்கூடிய பசங்கள்லேருந்து வயசான யார் வேணால் ஏறலாம். ட்ரைனிங்லாம் கிடையாது, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வைப்ரேஷன் தான். இளைஞர் வழக்கமுறை இளைஞர் நடத்தலாம். கோவிலேருந்து நடந்துறாங்க. இளைஞர்னு கலந்துக்கிறோம். இளைஞருக்கும் வழக்கமத்துக்கு சம்மந்தமே கிடையாது. கோவிலிருந்து நடத்துகிற விழா, ஆண்டாண்டு காலமாக திருக்கோவிலிருந்து நடத்துகிற விழா, இளைஞர்களும் கலந்துக்கிறோம். 15 நாள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாமியும் 15 நாள் சுற்றி வரும். இது வந்து 2வது நாள் திருவிழா. 2வது நாள் திருவிழா. என் பேர் ராம்குமார். நாளைக்கு வந்து ஆதீனத்தில் அன்னதானம் இருக்கும். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க. நன்றி, வணக்கம். ராம்குமார். யாதவர் தடயம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,
மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு